ராகுகேது பொறுத்த மட்டும் 2, 3 விஷயங்கள்ல தான் நம்மள என்னன்றத சோதிச்சு பார்க்க ம். போறாங்க. ஒண்ணு திருமணம் காலதாமதமாகும் நெறைய பேருக்கு. ராகுகேது தோஷம் இருக்கிறவங்களுக்கு. அதே மாரி வேலையில ஒரு நல்ல தகுதி இருக்கும், வேலை கிடைக்காது. இல்லன்னா நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க வேலையில நல்ல சம்பளம் எடுக்க முடியாது. நீங்க என்ன உழைப்பு போடுறீங்களோ, அந்த உழைப்புக்கேத்த ஊதியம் வராது. இல்லன்னா நீங்க எத நெனச்சு பண்றீங்களோ, அது வேற மாரியான ஒரு ரிசல்ட் குடுக்கும். காலதாமதமாகும். நாளைக்கு நடக்கும்னு நெனச்சுட்டு இருப்போம், தள்ளி போகும். இந்த மாரி ராகுகேது தோஷம் வந்து இந்த மாரியான வேலைகள தான் செய்யும். ஒண்ணு எக்கனாமில கை வைக்கும். இல்லன்னா உங்களோட மன வாழ்க்கையில கை வைக்கும். இன்னும் சில பேருக்கு டிவோர்ஸா நடந்துகிட்டே இருக்கும். நெறைய டிவோர்ஸஸ் நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாரி ராகுகேதுனால நெறைய எனக்கு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குன்னா, அவங்க எல்லாருமே நம்ம கோயில்ல வந்து ராகுகேதுக்கான பரிகாரத்த செஞ்சுக்கலாம். ஓகே சார். இப்ப எனக்கு தொழில்ல ஒரு பிரச்சனை இருக்கு. இல்ல என்னுடைய ப்ராப்பர்ட்டி மேல ஒரு கேஸ் போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குமே நீங்க சொல்லக்கூடிய அந்த பாலாபிஷேகம் மட்டும் தான் தீர்வா இருக்குமா சார்? எனக்கு வந்து கிரகத்துல எனக்கு எந்த கிரகம் பிரச்சனை பண்ணுதுங்கிறத பார்த்துக்குங்க. ம். எனக்கு இந்த கிரகத்துல தான் பிரச்சனை இருக்கு அப்டின்னா, அந்த கிரகத்துக்கு உண்டான நாள்ல வந்து பாலாபிஷேகம் பண்ணிக்கிறது சரி. ம். ஓகே. பண்ணும்போது நிச்சயமா அதுல ஒரு பெரிய ரிலீஃப் இப்ப உண்டு. சொத்து பிரச்சனை அப்டின்னா, அதுக்குரிய கிரகம் எது சார்? அவங்களுக்கு எந்த கிரகம் பிரச்சனை பண்ணுதுன்னு பார்த்துக்குருவோம். ஓகே. இப்ப சொத்துக்குன்னு ஒரு காமனான கிரகம் இருக்கு. ம். இப்ப செவ்வாய் தான் வந்து அங்க பிரச்சனையா இருக்குன்னா, தாராளமா செவ்வாய்க்கிழமை வந்து அவங்க ஒரு பாலாபிஷேகம் பண்ணிட்டு, ம். இப்ப நான் சொன்ன மாரி இந்த பரிகாரத்துக்கு இப்படி பண்றது சரி. ம். ஸோ இப்படி தான் நாங்க அங்க ஃபார்முலேட் பண்ணி வச்சிருக்கோம். தாராளமா மக்கள் வந்து அத பயன்படுத்திக்கலாம்.